எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 90. சங்கீதம் 90 அதனுடைய 14வது வசனம் வாசிப்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரே. எப்படிங்க? தாவீதுடைய ஒரு விண்ணப்பம். தாவீது அறிவில்லாமல் இதெல்லாம் சொல்லலை. வசனம் அறிவில்லாமல் கோர்க்கப்பட்டு வேதத்தில் எழுதப்படவும் இல்லை. இங்க சொல்றான், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலியூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையாலே திருப்தியாகும். எத்தனை பேரு அவருடைய கிருபையினாலே திருப்தியா இருக்கீங்க? இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கென்று தந்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையை அவருடைய கிருபை இல்லாம இவ்வளவு நாள் நீங்கள் கடந்திருக்கவே முடியாது. நம்மளுடைய எத்தனையோ அறியாமைகள், குறைவுகள், கனவீனங்கள் என்னெல்லாம இருந்திருக்கு. செஞ்சு முடிச்சதான் பேக் பண்ணிப்போம். ஐய நான் ஆனாலும் கர்த்தர் நம்மளை போஷித்து இருக்கிறார். அவருடைய கிருபை இல்லைன்னா கடந்துடவே முடியாது. ஆனா இங்க பாருங்க, வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை திருப்தியாக்குங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன வாழ்நாளும் ஆசீர்வாதம் இருக்கலாங்க. சிலருக்கு பணம் இருக்கு, சிலருக்கு பதவி இருக்கு, அதாவது டாப்ல இருக்கு, சிலவங்களுக்கு நல்ல உயர்ந்த வேலை இருக்கும், பெரிய பிஸ்னஸ் இருக்கலாம், அல்லது ஊரில் ஒரு நல்ல பேர் இருக்கலாம். ஏதோ ஒன்று அந்த மனுஷன்கிட்ட டாப்ல இருக்கும் இல்லையா? பார்த்தீங்களா? நீங்களும் அப்படிதான். உங்களுக்கு ஏதோ ஒன்று சம்திங் கொஞ்சம் உந்தலாக இருக்கும், டாப்ல இருக்கும். அது உங்களுக்கு சிலவோட ஒரு போஷிப்பா கூட இருக்கும். அதுதான் உங்களை போஷிக்கிறதா கூட. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பணமாக இருக்கலாம், உங்களுடைய செல்வாக்காக இருக்கலாம், உங்களுடைய ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய சொத்தாக இருக்கலாம், உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்தாக இருக்கலாம். ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களை போஷித்து நடத்தி. ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் அதுதான். ஆனால் ஒரு மனுஷனை திருப்தி ஆக்குதா? அங்கதான் கேள்வி. இந்த தலைப்பு நல்லா தெரியும், திருப்தி ஆக்குவார் அப்படின்ற தலைப்புல 11 வாரம் பேசுது. இங்க என்ன கேள்வின்னா, ஒரு மனுஷன் திருப்தியா இருக்காங்க. சிலர் சிலர் கேட்பாங்க, பொண்ணை கொடுத்துட்டு மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணை கட்டி கொடுத்துருப்பாங்க. பொண்ணு வீட்டார் நலம் விரும்பிகள் சில வருடங்களுக்கு அப்பொழுது பார்க்கும்போது, பிள்ளை நல்லா இருக்கியாப்பா? ஆமாம். அவர் உன்னை நல்லா வச்சிருக்கிறார்ல. எப்படி? புருஷனார் உன்னை நல்லா வச்சிருக்காரு. இந்த கேள்வி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு வித்தியாசமான கேள்வி. நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. அப்புறமா எப்படிப்பா புருஷனார் நல்லா ஆள் பார்த்தா கொஞ்சம் சொல்லி முடிஞ்சா தெரியுது, பார்த்தா வில்லங்கமாக இருக்கிறான் போல இருக்கு, அடிப்பானோ, இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு கரிசனையானவர்கள் கேட்பார்கள், நல்லா வச்சிருக்காருல்ல. நான் பார்த்துருக்கேன், கேட்கறது நான் பார்த்துருக்கிறேன். நல்லா வச்சிருக்காரா? ஆமாம்மா. அதில் தான் தெரியும் நல்லா வச்சிருக்காருமா. நடித்தாலும் அந்த இடத்துல லைட்டாக ஒரு அந்த வேவரைக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நல்லா வச்சிருக்காரு. நீங்க என்னன்னா, நீங்க எல்லாரும் சபைக்கு வரீங்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் இந்த வாழ்க்கையை திருப்தியை அனுபவிக்கிறீங்களா? அந்த திருப்தி காண்பது அங்கதான் விஷயம். ஏன்னா நீங்க திருப்தி காணாம நீங்க இந்த வாழ்க்கையை வெற்றியோடு பிரயாணிக்க முடியாது. நிறைய பேர் நான் சொல்லி கேட்காதெல்லாம் நான் கேட்கணும். என்ன சர்ச்சுக்கு போகிறோம்,
என்ன இது மாதிரி நிறைய மாதிரி ஒரு ஒரு மகா பெரிய அவிசுவாசத்தின் வெளிப்பாடான வார்த்தைகளை உச்சரிப்பதை நான் பார்த்துருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். இங்க அதுதான் இங்க என்ன பார்க்கறான்னா, இவங்களுடைய விண்ணப்பமே வித்தியாசமா இருக்கிறாங்க. வாழ்நாளெல்லாம் எப்படி இருக்கிறது? வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி, மகிழ்றது இல்லை, கழிகூர்ந்து மகிழும்படின்றான். கழிகூர்றதுலாம் உங்களால நிக்க முடியாது. காலு தரையில நிக்கன்னு சொல்லுவாங்கல்ல, காலு தரையில நிக்கிறதுனாலே ஆடிடும் உடம்பு. அதுதான் அதுக்கு பேர் தான் என்னது? நடனம். இல்லையா? அதான் சங்கீதம் 149 அழகா எழுதியிருக்கான். சங்கீதம் 149 3வது வசனத்தை படிங்க. அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவுள். எப்படி இந்த மகிழ்ந்து களி கூறும்போது, ரிஜாய்ஸ் பண்ணும்போது கால் தலைவர் இருக்க இந்த குட்டி பசங்கள்லாம் பாருங்க, கலங்கம் இல்லாம அவங்க நினைச்ச மாதிரி ஒரு ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தாலே அவங்க கால் தலைவர இருக்காது, டக்கு குத்து நிற்பாங்க பாருங்க. ஆனா இங்க ஒருத்தன் பர்ஃபெக்டா என்ன செஞ்சிருக்கிறான்? களி கூர்ந்து மகிழ்ந்து நடனம் ஆடி இருக்கிறான் பாருங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கா போயிருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த சங்கீதக்காரன் தாவீது மட்டும்தான் பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் அனுபவிச்சிருக்காரு. எப்படி? இந்த சங்கீதக்காரன் மட்டும்தான் பழைய பாட்டினுடைய வெளிப்பாடு, பழைய பாட்டில் இருந்துட்டு புதிய பாட்டினுடைய வெளிப்பாடு அப்படியே பார்த்திருக்கான், அனுபவிச்சிருக்கான். அது சாதாரண விஷயம் அல்ல. இப்ப நம்ம புதிய பிரமாணத்தில் இருக்கிறோம், பரலோகத்தை இங்க அனுபவிக்கணும். நான் பாட்டெல்லாம் வரல, மறந்துட்டேன். ஸ்தோத்திரம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனும். அப்படி பாடும்போதே ஒரு துக்கத்தோட சேர்ந்து ஒரு இன்பம். கர்த்தாவே, அது இன்பமே சொல்லப்படாது. பரலோகமே சொந்தமே. இறந்து போன வீட்டிலலாம் அடிச்சு கிளப்புவாங்க, அப்படியே ஒரு ஸ்டைலாக பாடுவாங்க பாருங்க. அழுதழுது ஏன் பாதி அழுகையோடு பாடுவாங்க. பரலோகமே. அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு கிடக்காது, உட்காந்துருந்து அப்படியே கூட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்க. சரி, அது இருக்கட்டும். என்ன விஷயம்னா, பரலோகத்தை இங்க பார்க்கணும், இங்க அனுபவிக்கணும் பாருங்க. ஒருத்தன் பிரமாணத்தில் இருந்துட்டு புதிய பிரமாணத்துடைய வெளிச்சத்துல அனுபவிச்சிருக்காங்க. தாவீது சாதாரண மேட்டர்ல, தாவீது நீங்க எழுதிருக்கிறதுல அப்படியே புதிய பிரமாணம் தான். அவ்வளோ, ஏன்னா ஆண்டோட இருதயத்தில் போய் ஆண்டோட அனுபவிச்சிருக்கான். அதனாலதான் அவன் துள்ளி குதிச்சு நடனம் எல்லாம் ஆடலாம். நம்ம ஆளுங்க பிள்ளைக்க காலை ஓய்த்தினாலையா அவன் கட்ட பாஸ்டர். எப்படி அவங்களுக்கு கால் ஆடுது கையாடுதுன்னு அவங்க முத்திர பிடிச்சுவாங்க. உங்களுக்கு கையாடுறதோ காலாடுறதோ தலையாடுறதோ அதெல்லாம் இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். மகிழ்ச்சி வரும்போது நீங்கள் ஒரு பெரியவங்களா கூட இருக்கலாம், ஆனா உங்களை நீங்க மறந்துடுவீங்க, மெய் மறந்துடுவீங்க. சிலவங்க பாதி மெய் மறப்பாங்க. மெய் மறந்துட்டு பார்த்தீங்களா, நான் நல்லா பார்த்துருக்கேன் இல்லையா? மொத்தமா மெய் மறந்து அதனுடைய அந்த அந்த நிலைமையை மறந்து களி கூர்ந்து மகிழ்கிறது தான் தேவன் விரும்புகிறார். அந்த திருப்தி அது எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாது. எதிர்காலத்தை ஒரு கவலையே இல்லைங்க.
அது என்னது? வயநாடுல நில உலுக்கி எல்லாரும் உள்ள போனாங்க. நமக்கு இனி என்னைக்கு வருமோ பரலோகமே என் சொந்தமே என்று இவையெல்லாம் இதெல்லாம் கொண்டு வர்றது இல்லையா? வயநாட்டில் இந்த மாதிரி இருந்தது இல்லைல்ல. நல்லா இருந்துச்சு. கல் மண்ணை எல்லாம் போட்டு உலுக்கி அதை மைதா மாதிரி ஆக்கி அது பதிவாய் 10-100 பேர் காலி ஆயிட்டாங்க இல்லையா? பூமியில் இருக்கிற சகலவற்றை கர்த்தர் மனுஷனுக்கு தான் கீழ்ப்படித்திருக்கிறார். புரியுதா? பூமி அதுக்கு வேலை செய்யுங்க. மழை பொழி உருவாக்குறவர் கர்த்தர் தான். வானம் மேகமூட்டத்தை உண்டாக்கும், அதை உண்டாக்குறது கர்த்தர் தான். ஆகாய விரிவு எல்லாத்தையும் உண்டாக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குது, விளங்கிட்டே இருக்கும். ஆனா இத நடைமுறைப்படுத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் மனுஷனுக்கு தான் கொடுக்கிறார். நீ மழை வேணும்னா உன் தேசத்துக்கு மழை பெய்யும். காற்று பயங்கரமா அடிக்குது, எப்படியும் 10 ரப்பர் முறியத்தான் செய்யணும், 100 காணாது. எப்படியும் ஒரு 10. எனக்கு உங்களுக்கு எத்தனை ரப்பர்? அது எனக்கு 90 மூடு. ஏன்னா 10 மூடி ஏற்கனவே போச்சு. இந்த காலத்துல மொத்தமும் போகும். புரியுதா? என் இடத்துல மட்டும் காத்தடிக்க விடாது. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஒரு எந்த புயல் கடைசியா நம்ம ஒரு பெரிய புயல் நம்ம ஏரியாவில் ஓகி புயல், சூப்பர் இல்ல? ஓகி புயல் அடிக்கும் போது காலையில் நான் இங்க இருக்கேங்க, இங்கதான் அம்மா கொஞ்சம் உடம்பு இல்லாம முடிய மாட்டேங்கிறாங்க. நான் இங்க தான் இருக்கேன். காத்து செம்ம அடிக்குது. அப்ப நான் இன்னொரு ரெண்டல் ரோஸ்ல இருந்தேன். நான் காத்து அடிக்கும் போது இப்படியெல்லாம் காத்து அடிக்கல எனக்கு தெரியாது. காத்து அடிக்க ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் ஒரு 10 மணி இருக்கும். அப்பதான் மழையெல்லாம் லைட்டா சாரல் அடிச்சு அப்படியே அடிக்குது ஆரம்பிக்கும். நான் என்ன பண்றேன் தெரியுமா? ஒரு இந்த இடத்துல அப்போ ஸ்ட்ரக்சராக இருக்குது, இங்கெல்லாம் ஃபுல்லாக மரம். அப்போதான் சரியா, ஒரு மரம் உடஞ்சி விழுந்தாலே சர்ச்சி காலி ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே அதோட தூதர்கள் கையில் அப்படியே கொடுக்குறேன். சரியா, கொடுத்துட்டு நான் போகிறேன். நான் போகும்போது இந்த பக்கத்துலேருந்து ரோட்லேருந்து ஒடிச்சு விழுது, இங்கேருந்து ஒடிச்சு விழுது. அப்பா எல்லாம் இந்த பவரெல்லாம் ஆஃப் ஆகிட்டு போகிறாங்க. ஒட்டிச்சு விழுது. அப்பா இப்படி நான் போக முடியல. அப்படி போகிறேன். மெயின் ரோட்டில் ப்ளாக் ஆயிடுச்சு. இந்த ரோடு தான் மரங்கள் வந்து ப்ளாக் ஆயிடுச்சு. மரியா காலேஜ் பக்கத்துலேருந்து ப்ளாக் ஆயிடுச்சு. நான் அடுத்து இன்னொரு கிராஸ் ஏறி இன்னொரு மேலே ரோட்டில் அப்படி போகிறேன். போய் அங்கே போகிறேன் பாருங்க. நான் போய் சேர்றதுக்கு முன்னாடி ஏகதேசம் ரோடு வீடெல்லாம் காலி ஆயிடுச்சு பாருங்க. அங்கே இங்கே யாரும் இல்லை, சப்போர்ட் பண்ணுறது யாரும் இல்லை. நானும் கிளம்பிட்டேன். இந்த இடத்துல ஒரு சேதம் வரக்கூடாது தகவனேன்னு பார்த்து ஒரு சேதம் இல்லை பாருங்க. சுற்றி ஒரு சேதம் தான், சம்மாட்டி அடிச்சு காத்து அடி சம்மாடி தான், ஒரு சேதம் வரலங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. புரியுதா? அப்போ எல்லாவற்றையும் நம்ம கையில வைத்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறார். எப்படி திருப்தி அடைவோம் அப்படின்னா, உங்க எதிர்காலத்தை உங்க கருத்துல நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா நீங்க திருப்தி அடைவீங்க. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் உம்முன்னு சொன்னா அவர் உம்முன்னு சொல்றாரு. நான் கையை தூக்குனா அவரும் கையை தூக்குறாரு. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். எனக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு இருக்கிறீங்கன்னா திருப்தி கண்டுபிடிக்கும். புரிஞ்சுதா? உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம். எது இருந்தாலும் சேதம் வந்ததுதான் இல்லையா? சேதம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் உள்ளவா போகலாம், உள்ளே போகலாம். திருப்பிக் கொள்ளுங்கள்.
சங்கீதம் 91 அதனுடைய 16வது வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எப்படிங்க வசனம் சொல்லுது? என்னது? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காட்டுவேன். சிலருக்கு நீடித்த ஆயுள் இருக்கும், சாப்பிடுறதுக்கு வழி இருக்காது. சிலர் நல்லா சாப்பிட வழி இருக்கும், ஆனா நாங்கள் ஆயுசு கையில் இருக்காது. இல்லையா? இல்லையா? இங்க வசனம் சொல்லுது, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காமிப்பான். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் அத்தனையும் மிக 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 பாதுகாப்போடு, சுகத்தோடு, பலத்தோடு, சரீர சூழல்ல ஆத்ம சுகம், எதை எடுத்தாலும் அதுல உனக்கு சந்தோஷம் இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து கவலைப்பட மாட்டான். உலகத்தில் இருக்கிற சூழல் அவனை ஏமாற்ற முடியாது, அவனை நெருக்க முடியாது, அவனை நசுக்கி கீழே போட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காட்டுவாராம். ரட்சிப்புன்னா நீங்க அனுதினமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்களையும் நிறைவாய் பூர்த்தியாய் அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அது என்ன ரட்சிப்புனா, அது எந்த பூர்த்தினா, அது எந்த நிறைவுனா, தேவன் எப்படி நிறைவாய் இருக்கிறாரோ அதே போல நிரம்பி வழிந்து வாழ்வதுதான் ரட்சிப்பு. ஏன்னா ரட்சிப்புனா அது இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் எப்படி திட்டமிட்டிருக்கிறாரோ அதே திட்டத்தின்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கான தகுதி தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு பேர் தான் இயேசு, அந்த இயேசுக்கு பேர் தான் மீட்பு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இதை நம்புறீங்களா? நீடித்த நாட்களை கற்று தருவாரா? பொட்டுன்னு தூக்கிடுவாரா? காக்கா கொண்டு போற மாதிரி பறிச்சுடுவார்? அப்படியா? இந்த உலகத்துல நீங்க இப்ப எழும்பி இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கழுவுத்திட்ட ஜங்ஷன் வரைக்கும் நீங்க போனீங்க, நடந்து போனீங்கன்னா நீங்க ஏதோ ஒன்று நினைச்சிட்டு போவீங்க, அப்படித்தானே? ஆனா நீங்க நினைச்சதை இந்த உலகம் நினைக்க விடாது, இல்லையா? காரு வரும், ஆள் வரும், அது வரும், இது வரும். இதெல்லாம் தாண்டி தான் நீங்க நினைச்ச காரியத்தை கஷ்டப்பட்டு நினைச்சு போவீங்க, இல்லையா? இந்த போற வழியில நீங்க ஒரு 10 நிமிஷம் நடந்து போறீங்கன்னா அந்த 10 நிமிஷத்துல இந்த உலகம் 10 காரியத்தை காமிக்கும். 10 காரியத்துல நீங்க என்ன செய்வீங்க? அங்கிட்டு பாக்குறது, இங்கிட்டு பாக்குறது, இதை செய்யறது, அங்க பண்றது, ஒருத்தன் அங்கே வச்சுட்டு நிற்பான், ஒருத்தன் முறைச்சிட்டு நிற்பான், என்னெல்லாமோ நடக்குமா, இல்லையா? நான் பாருங்க, போன வாரம் பாகுபலி திருக்காட்சிக்கு போயிருந்தேன். எப்படிமா? பாகுபலி பொருட்காட்சி ஏதோ ஒரு லக்கணத்துல போனேன். போனா ஒரு இடத்துல ஒரு ஜூஸ் குடிச்சேன். எப்படி? ஜூஸ் சொல்லுவாங்கல்ல, ஜூஸை குடிச்சிட்டு என் கூட வந்த ஒரு ஆளு மிச்சம் வச்ச ஜூஸையும் என்ன செஞ்சு குடிச்சேன். அதை குடிச்ச உடனே என்ன செஞ்சேன்? இப்படி செய்யற வழக்கம் தானே, நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்களோ? எப்படி சொல்லுவீங்க? நான் எதை கான்சன்ட்ரேட் பண்றேன்னா, ஜூஸை முழு உரிமை கொடுத்து அப்படின்னு குப்பை தொட்டியில போட்டாச்சு. இப்படி திரும்பியாச்சு. திரும்பணும்னா என்ன செஞ்சிருப்பேன்? திரும்பும் போதும் திரும்பிட்டு இப்படி பார்க்கிறேன், அங்க ஒரு மூச்சு என்ன வேற மாதிரி பார்த்து பதறிட்டேன். இப்ப நான் ஒரு நல்ல ஜூஸை குடிச்சேங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்ததை மீதி இருந்ததை தந்தாங்க, அதுவும் நல்லா ரசிச்சு குடிச்சேன், இல்லையா?
குடிச்சிட்டு பார்க்கிறேன், காணக்குள்ளாத ஒரு காட்சி பாருங்க. நானே மறந்துட்டேன் பாருங்க. நான் என்ன பாருங்க, இப்போ நம்ம என்னங்க ஒரு 10 ரூபா கொடுத்துல ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டோம். ஜூஸை குடிச்சிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அப்பாடா கொஞ்சம் கூட இருக்கணும், நல்லா இருக்கணும். உங்களுக்கு விளக்குச்சா? ஆம்பளைங்களுக்கு சரியா விளங்கிருக்கும். அப்ப நான் குடிச்சிட்டு நான் போட்டாச்சுங்க. போட்டுட்டு அங்க இருந்து ஒரு அம்மா பழைய ஆளா இருந்திருக்கணும். நான் ஒரு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படி 30 தொட்டியில இருக்குல்ல, அவங்க எப்படி காமிச்சாலும் உங்களுக்கு புரியும். புரிஞ்சா என்னங்க அப்படின்னு ஏதாவது விழிச்சிடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். புரிஞ்சுதா? பேசாம நான் ஒரு ஜூஸ் தான் குடிச்சேன். அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு போல. நான் என்ன செஞ்சேன், அங்க இங்க ஒட்டுறத இங்கே துடைக்கவா முடியும்? எனக்கு இயற்கையாகவே குறைக்கப்பட்டது இல்லை சொல்லு, கொடுக்கப்பட்ட துடைப்பானை வச்சு நான் என்ன செஞ்சுட்டேன், லைட்டா அப்படி பண்ணா அங்க வேற மாதிரி ரியாக்ஷன் ஆகுது. ஐயோ சரி சொல்லிட்டு நானும் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி நடிச்சுட்டு கிராஸ் ஆகி வந்தோம். லைட்டா நான் ஒரு அரை கண்ண பாக்குறேன். இது ஏன் எனக்கு தெரியாது. யாரோ ஒரு ஆளு அண்ணோன்னா அவங்க அப்படி நிக்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன்னா இப்படி தூக்குற மாதிரி தூக்குப்பா, அவங்களுக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. சும்மா அப்படி நம்ம அப்படி போட்டோம். அப்போ உலகம் உங்களை ஒவ்வொரு விதமா பாக்குது. நீங்க இயல்பா இருந்த உடனே அவங்களும் இயல்பா இருக்கிறாங்கன்னு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருவருடைய பார்வை வித்தியாசமா இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்ந்த சூழல் அப்படி இருக்குது. அவங்க மனுஷனை பார்க்கிற சூழல் அப்படி இருக்குது. எல்லாம் வெவ்வேறா இருக்குது. பாருங்க, நீங்க நல்லவனா இருக்கிறீங்கன்றது உடனே எல்லாரும் உங்களை நல்லவனா ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. நான் சொல்றேன், நீங்க ஒரு அரை மணி நேரம் பிரயாணித்து போற, ஒரு 10 நிமிஷம் பிரயாணித்து போறதுக்குள்ளாலே நீங்க பல மனுஷனை பாக்குறீங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமா இருக்கிறான். நீங்க நினைச்சிட்டு போற ஒரு காரியமா இருக்கும், அங்க உங்களை டைவர்ட் பண்ணிடும். புரியுதா? அப்போ இந்த வாழ்க்கை இப்படிதான் பிரயாணிக்கிறா. பிரயாணிக்கிற இடத்துல தெய்வம் சொல்றாரு, உன்னை நான் நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன். அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பக்கத்துல ஒருத்தன் ஒடிஞ்சு கிடப்பான். யாரா இருப்பான்? விசுவாசி. நம்ம ஆளுங்க யாரா தெளிவா யாரா பார்ப்பாங்க? விசுவாசி. அதை விட தெளிவா யாரா பார்ப்பாங்க? பாஸ்டர். பாஸ்டர் எப்படி இருக்க? பாஸ்டர் பைக் வச்சாதான் இவங்க பைக் வைப்பாங்க. பாஸ்டர் கார் வச்சாதான் இவங்க கார் வைப்பாங்க. ஏன்னா பாஸ்டர் பார்க்காத. பாஸ்டர் திடீர்னு ஏதோ வச்சிருப்பாரு, ஃப்ளைட் வச்சிருப்பாரு. சிஸ்டர் ஃப்ளைட்டு நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கா, அப்பதான் நான் ஜெபத்துக்கு வருவேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சொல்றேன் இல்லையா? ஒவ்வொரு இதுக்கு மெத்த மாதிரி இருப்பாங்க. அப்போ யாருமே நீ பார்க்க கூடாது. தெய்வம் சொல்றதா, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன். என் ரட்சிப்பு உனக்கு காட்டுவேன். இதைத்தான் நீ பிடிச்சுனா நீ நீடித்த நாட்கள் அந்த பூமியில வாழ்ந்துருப்ப. மாற்றமே கிடையாது. சரியா? உள்ளவர்கள் பார்க்கலாம். நீடித்த நாட்கள் அவங்களுக்கு ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 103 4-5 வசனங்கள்.
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. என்னமா? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. அழிவுனாங்க உங்க பிராணனுக்கு விரோதமான அழிவு என்னது? வியாதி, துக்கம், கவலை, இதன் மூலமா வர வேலை, இதெல்லாம் அழிவு. சிஸ்டர், காலையில எழும்பி வெறும் வயத்துல இந்த குறிப்பிட்ட ஜூஸை குடிச்சா நல்லது இருக்கட்டும். நீ நல்ல ஜூஸ் குடிச்சுக்கோ. மத்தியானம் இப்படி சாப்பிட்டா நல்லது நல்லது சாப்பிட்டுக்கோ. இரவு பாதி வயது சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல சுகம், ஆயுசு நீடிச்சு கிடைக்கும் அப்படி சொன்ன நல்லது எடுத்துக்கோ. நீ பால் வேறு சாப்பிட்றதுனா எல்லாம் நல்லதான். நீ ஆகாரத்துல தெளிவா இருக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல உடற்பயிற்சி ரொம்ப நல்லது, சூப்பர். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நல்ல ஆகாரம் சாப்பிட்றதுனாலையும் நல்ல ஒர்க் அவுட் பண்றதுனாலையும் தான் நம்ம நீடித்த ஆயுளை பெறுகிறோம் அல்லது நம்ம தீர்க்க ஆயுசோட இருக்க போகிறோம்னு கிடையாது. நல்ல திடகாத்திரமா இருப்பான், அவன் வாழ்க்கையில் ஒரு கவலை வரும், 5 நாள் காலியாகும். அவனுக்கு நிறைய சொத்து இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம் அவனுக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயில் இல்லைன்னா அவன் வாழ்க்கை இல்லை. வசனம் என்ன சொல்லுது? உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவேன். உங்க வாயில கர்த்தர் நல்ல வார்த்தைகளை சொல்லும்படி வைத்திருக்கிறார். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ எதை பேசுற? சுருங்கி போயிருக்கிற வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, சுருங்கிதான் இருக்கிற. ஆனா நீ உன் வாய் என்ன பேசுது? உன் வாய் என்ன பேசுதுன்றதான் உன் சரீரம் கேட்கும், உன் ஆத்மா கேட்கும். உனக்கு நன்மையை வைத்திருக்கிற அந்த பொட்டலம் அப்பதான் திறக்கும். புரியுதா? அந்த பொட்டலம் நீங்க எதை பேசுறீங்க அதான் 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 கீ. வாய நன்மையினால் திருப்தி. என்ன ஆங்கில மேலும் அது லைஃப்னு சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்வு வாழ்வுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்ல சமயம் கொடுத்துருக்கு, உன் வாயை நன்மையினால் திருப்தியாக. ஹல்லேலூயா. நீங்க எதை பேசுறீங்க? எதை 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 பேசுறீங்க? நான் சொல்றேங்க, தீர்க்க ஆயுசோட தான் இருப்பீங்க. சிலருக்கு என்னன்னா பட்டுன்னு போறதே லாபம். ஏன்னா இவனுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும், அவனுக்கு எல்லாம் கொடுக்கண்டா லாபம் இல்லையா? நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்கி அவனுக்கு என் ரட்சிப்பை காமிப்பேன் அப்படின்னா உன் கடன் பிரச்சனையை அவர் பார்த்துப்பாருன்னு அர்த்தம். உன் தேவைகளை அவர் சந்திப்பார்னு அர்த்தம். அந்த ரட்சிப்புக்குள்ள எல்லாமே இருக்கு. புரியுதா? இதை நான் பேசுறோம் வாயில வாயில பேசினாதான் அந்த தூதனுக்கு கேட்கும். யாரு கேட்கும்? சிஸ்டர் பிரதர், நீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு தூதர்கள் இருக்காங்க. பணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் தூதர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. புரியுதா? உங்களை சுகபத்திரமா பாதுகாக்கிறதுக்கு ஒரு தூதன் இருக்கான். உங்களை அப்படியே வச்சு உங்களை பாதுகாக்கணும். நீங்க நடக்கும்போது உங்க நடையை கவனிக்கிறதுக்கு ஒரு தூதன் இருக்கான் இல்லையா? உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். சொல்ல தூதர்கள் தான் சொல்றது இல்லையா? பன்மையில தான் சொல்லப்படுறது. அப்போ நம்மளை ஏந்துறதுல, தாங்குறதுல, தப்பு வைக்கிறதுல, நமக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கிறது எல்லாத்துக்குமே இங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற. நீங்க பேசலன்னா அவங்களுக்கு எங்க தெரியும்? தூதனுக்கு என்ன தெரியும்? நாளைக்கு 2 பசங்களை பார்த்தோமா நைட்டு 10:30 மணி இருக்கும். அந்த டைமே இல்லை, ஆனாலும் சந்திச்சேன். ஆனா நான் ஒரு தப்பு பண்ணேன். எப்படி
ஆனா நான் ஒரு தப்பும் பண்ணலை, என்ன அடிக்கணுமா? கடவுள் என்ன காப்பாற்றுவாரா? நல்ல கேள்வி இல்லை. நான் ஒரு தப்பும் பண்ணலை, கடவுள் என்ன காப்பாற்றுவாரா? நான் சொன்னேன், நீ தப்பு பண்ணாதான் கடவுள் காப்பாற்றுவேன். அது என்னடா பாஸ்டர்? ஏன்னா நீ தப்பு பண்றியோ தப்பு பண்ணாம இருக்கிறியோ, தப்பு பண்ணாதவனையும் கர்த்தர் காப்பாற்ற முடியாது. நான் ஒரு தப்பு பண்ணலையே என்ற நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வாழ்க்கையில ஒரு தப்பும் பண்ணலை, யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலை, அதனாலதான் நீ செத்த, அதனாலதான் உனக்கு அடி. புரியுதா? நீ துரோகியா இரு, நீ எப்படி வேணா இரு, ஆனா கர்த்தரோட இரு. யாரோட இரு? ஆண்டவரோட. ஆண்டவரோட இருக்கிற துரோகியும் வெளியில இருக்கிற நல்லவனும் சரியா சரிசமமா? சமமே. என்ன வந்தாலும் யூதாசு கூடவே இருக்கிற வரைக்கும் தப்பினான் இல்லையா? வெளியில போனான் இல்லையா? ஆண்டவர் கொடுத்த பணம், இவனும் எல்லா பணத்தையும் இவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவன் தான் அக்கௌண்டன்ட். ஆனால் இவனுக்கு பணத்து மேல ஒரு ஆசை வந்துருச்சு. சரி கொஞ்சம் வாங்கிட்டு உள்ளையாக இருந்திருப்பானா? சோதனை ஆண்டவர் இப்படி வாய் பசங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அவரையும் தப்பி இருப்பாரு. பேதுருவை மீட் பண்ணும்போது இவரையும் மீட் பண்ணுறார். என்ன யூதாசே, இன்னமும் என்ன நேசிக்கிறியா? பேதுருவோட யூதாசை பார்ப்பான், யூதாசோட பேதுருவை பார்த்துருப்பான். அப்படிலாம் மாறி மாறி பார்த்துருப்பாங்க. தலை குனிஞ்சு நின்றுப்பானுங்க. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார்? தலையை நிறுத்தி விட்டுருப்பார். வெளியே போனோம். இங்க பாருங்க, நீங்க என்ன தப்பு பண்றீங்க என்னன்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. வாயை திறந்து தகப்பனே என்னை காப்பாற்றுவீராக, என்னை ரட்சிப்பீராக, என்னை நீ கைவிட மாட்டீரானவர, நான் கைவிடப்பட்டவன் அல்லப்பா, இந்த பிழை எனக்குள் ஏற்பட்டது உண்மைதான், ஆனால் நீர் இதிலிருந்து என்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறீர். இந்த வியாதி வருவதற்கு காரணம் நான் தான், என்னுடைய அவிசுவாசமே இது காரணம். ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறீங்களா? நீங்க எடுக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில தப்பு நடந்ததுக்கு காரணம் நீங்க தான். ஆண்டவரே, இது என்னுடைய அவிசுவாசத்தினால அது உண்டாயிற்று. ஆனா சத்துரு என் வாழ்க்கையை ஆள முடியாது. அவனுடைய வியாதியை கொண்டு என் சரீரத்தில் இருக்க முடியாது. இது உங்க சரீரம், இதை மீட்டுக் கொள்வீராக, உங்க நாமம் மகிமைப்படட்டும். சொல்லுங்க, வியாதி அழியும். ஏன் நான் வாயில தான் இல்ல இருக்குது. ரட்சிக்கப்படும்படி இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். சாரி, ரோமர்ல தான் ஒன்று வசனம் நாவனால் அறிக்கையிடப்படும். ஷாச்சாரி மாச்சி ரமகம் சார் நாவினால் அறிக்கையிடப்படும். நாவினால் அறிக்கையிடப்படும். வசனம் வாசிக்கும் ரோமர் 3 ரட்சிப்புண்டாகும்படி நாவினால் அறிக்கையிடப்படும். இதயத்தில் விசுவாசிக்கப்படும். நல்ல பைபிள் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். பைபிளை போட்டுக்க. கமான்
கண்டுபிடிக்க பார்க்கலாம். நீதி உண்டாகும்படி இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாகும்படி நாவினாலே அறிக்கையிடப்படும். கண்டுபிடிங்க, வசனத்தை கண்டுபிடிங்க. ஆமென், ஆமென். நீதி உண்டாகும்படி இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாகும்படி. ஜெர்சி எடுத்து பிடிங்க. எடுங்க எடுங்க பார்க்கலாம். ரோமர் 10 ஆஷ்மி. கமான் கமான், தப்பு வந்தா படிக்கலாம். ஆஷ்மி படி, கமான். ரோமர் 10 கமான். சத்தமா அவளுக்கு ஒரு மைக் கொடுங்க. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும். எப்படி? நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக. நீதி உண்டாகுன்னா நீ இயேசு நீங்க விசுவாசிச்சீங்க, அவர் தான் ரட்சகர். நீதி உண்டாயிடுச்சு. இப்ப நீதி என்ன? நீதினா சுகம், ஆரோக்கியம், நன்மை, செழிப்பு, அவர் வச்சிருக்கிற எல்லா சாக்கியமும் உங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அதை வாயினால அறிக்கையிடணும். நீங்க வாயினால நீங்க பேசுறீங்கன்னா உள்ள வந்துடும். எத்தனை பேருக்கு 2000 வருஷம் வரைக்கும் இருக்கணும்? சாப்பாடு தர மாட்டாங்க. ஏன்னா அந்த 60 தாண்டினாலே நம்ம ஆளுங்க இன்னைக்கு 5 கிலோ ஊற்றுவாங்களோ ஊற்ற மாட்டாங்களோ, மறுபால் கட்டுப்பாளோ கண்டுக்க மாட்டாங்க. அவன் இப்பவே கரிச்சு 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 போட்டுறான். கஞ்சி தண்ணி எப்படி தருவா? எப்படி? ஏன் அந்த உலகத்தின் மேலேயே நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்க. நம்மளை அறியாமலேயே நம்மளை சூழ்ந்து இருக்கிற மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோம். மகன் மேல நம்பிக்கை வைக்கிறது, மகன் மேல நம்பிக்கை வைக்கிறது. அடுத்து மகன் கண்டுக்கலன்னா இவங்க சொல்லுவாங்க, ஒரு மகனையாவது பெற்றிருக்க மாட்டேனா. பக்கத்து வீட்டுல சொல்லுவான், இந்த தருதலையே பெற்றதோட ஒரு நல்ல பொண்ணை பெற்றிருந்தேன், அந்த பொண்ணுக்கு வீட்டுல போய் படுத்திருப்பேன். நல்லா படுத்திருப்பேன். புரியுதா? இதெல்லாம் விசுவாசம். நீடித்த நாட்களால் கர்த்தரனை திருப்தியாக்குவார். அவருடைய ரட்சிப்பை நான் காண்பேன். இதை நீங்க பேசணும் வாயில, இல்லைன்னா முட்டிட்டு நிப்பீங்க. ஏன் நம்ம வருத்தப்படும்? இங்க கை காலு தரையில எல்லாம் ஒருத்தன் துள்ளி குதிச்சு தேவனை ஆராதிக்க முடியுது அப்படின்னா சும்மா கிடையாது. அவன் ஆனந்த சத்தத்தோட, மகிழ்ச்சியோட, நடனத்தோட ஆடி வாழ்க்கை ஆர்ப்பரித்து அனுபவித்தான் பாருங்க. அப்படி ஆர்ப்பரித்து அனுபவிக்க முடியும். நீ எவ்வளவு நாள் இருந்தால் கர்த்தர் சொன்ன மாதிரி நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவாரு. அந்த நீடித்த நாட்கள் முடியும் வரைக்கும் ரட்சிப்பு கரெக்டா வந்து நிற்கும். ஹல்லேலூயா. இல்லையா? படுத்திருக்கிற கிழவன் படுத்திருந்த கட்டுல திறந்து பார்த்தா மெத்தையெல்லாம் பணமா. எப்படி? மெத்தையெல்லாம் பணமா. என்னது? பணம் வாயில இருக்கு. சொல்லுங்க, வாயில இருக்கு. நீ வாயிலிருந்து பணத்தை பேசினா வாயில தோசை, கையில துட்டா. இல்லையா? வாயில தோசை கையில வடை. என்னது இல்லையா? அப்படி சொல்லுவாங்க இல்லையா? வாயில தோசை கையில வடை. நீ வாயில பேசாம வராது பாருங்க. திருப்பி போடுங்க. சங்கீதம் 103. இந்த சங்கீதம் 103 ஒரு வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இது ஒரு உன்னதமான ஒரு வசனமா. என்ன வசனமா? எவரெஸ்ட்னு சொல்றாங்க. சொல்லுங்க, இது எவரெஸ்ட்னு சொல்றாங்க. இந்த அந்த அதிகாரத்தை வேர்ட் ஆஃப் எவரெஸ்ட் அந்த முதல்ல நீங்க வாசித்தீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, நீ என்ன அக்கிரமம் பண்ணினாலும் உன் அக்கிரமங்களை எல்லாம் நீங்க எப்படி சொல்லி ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி உமது ரட்சிப்பை எனக்கு நீ காமிப்பீர். அப்படியா? ரைட்டு. பாருங்க பாருங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழிவுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அக்கிரமம் அக்கிரமம்னா என்ன நினைக்கிறீங்க? தேவனுக்கு கீழ்ப்படியாத நீங்க என்ன செஞ்சாலும் அக்கிரமம் தான். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம நீங்க என்ன செஞ்சாலும் அக்கிரமம் தான். சரி, லாஸ்டா ஒரு வாரமா ரட்சிக்கப்பட்டு ஒரு 10 நாள் ரட்சிக்கப்பட்டு நீங்க ஒரு வருஷம் நல்லா வாழ்ந்துட்டீங்க. நல்ல விசுவாசத்துல, ஜபத்துல, ஆராதனையில சபைக்கு அப்படியே வந்துடுவீங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த விசுவாசம் அப்படியே போகுது. ஆரம்பத்தில் வந்தோடனே கேட்டிருப்பீங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் ஒரு வேலை கொடுத்துருக்கேன், ஆண்டவரே பிள்ளைக்கு வழியே இல்லை, ஆண்டவர் பெரு சபை கொடுத்துருப்பாரு. அடுத்த நாளாக வேலையில் பிசி பாஸ்டர் அப்படின்னு ஏதோ ஒண்ணுல தேவனை விட்டு நீங்க விலகிட்டீங்க. விலகணும்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சொல்றது இல்லை, என்ன தோற்றும் உங்க இருதயத்துல என்ன தோணும்? முற்றின பீஸா இருக்கிறதுனால இன்னும் மொத்தம் பீஸ் விசுவாசத்துல என்னோட அடே அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன பேசுற, நாங்க முத்தி இருக்கிறோம், என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. இப்போ கவனமாக கவனிங்க, கேள்வி கவனம் பண்ணுங்க. ஒரு வருஷம் நல்லா வாழ்ந்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பயங்கரமா இருந்தீங்க. நீங்க கேட்டதெல்லாம் ஆண்டவர் தந்தாச்சு. இப்போ கேட்டதுக்கு, தந்ததுக்கு, அனுபவித்ததுக்கும் ஒரு அளவு இம்மி அளவு கூட நீங்க தேவனை மைண்ட் பண்ணாம தூரமாகிட்டீங்க. இப்போ என்ன உங்க மனதில் தோணும்? அப்படி யாராவது செஞ்சிருக்கீங்களா? நீங்க தான் பேசிட்டீங்களே, வாயில தப்பா 10 நிமிஷம் இருந்து அது வரைக்கும் நடந்தாலே நீங்க நினைச்சிட்டு போவீங்க. ஒரு வசனத்தையே தியானிக்கிறீங்கன்னு வைங்க. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கு. மறுபடியும் பேசுறீங்க. பேசும்போது பக்கத்துல கர்த்தர் மேய்ப்பரா நல்லா இருக்கியா, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொல்றீங்க. இன்னொரு ஆள் கேட்கும், பிள்ளை என்ன ஆச்சு, அந்த கதை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் இப்படி சொல்லுவீங்களா? பிள்ளை என்ன சொல்லுது? இப்படி பல குதுக்கமா உங்களை குழப்பி விடுறது நிறைய இருக்கும். இப்படி குழப்பி விட்டு கண்டுக்காம கண்டு பார்க்காம நீங்க எங்கேயே போயிட்டீங்க. தேங்காய் பட்டணத்துக்கு டைரக்டாவே போய் சேர்ந்துட்டீங்க. கடல் உங்களை தூக்கிடுச்சு, ஆளை காணும். பொருள் பார்த்தா அங்க ஒரு தோணியில வந்த ஒரு ஆளை உங்களை தூக்கி வச்சு ஒரு 2 மாசம் கழித்து உங்களை கொண்டு விட்டு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்றீங்கன்னா இல்ல. அப்படி இருந்தா நீங்க என்ன அந்த கேப்ல எப்படி இருப்பீங்க? அந்த கேப் மகா பெரிய பாவம். இங்க அதை தான் பேசுறான் பாருங்க.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நோய்கள்னா வெறும் சரீர வியாதி கிடையாது, மனநோயும் சேர்த்து. நீங்க தேவரை விட்டு பிரிந்து போகும்போது முதல்ல வர்றது மனநோய். பிசாசே சொல்லுவான், அப்போ கடைசியில யாரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆண்டவரா இவங்களான்னு வரும்போது இவங்க ஆண்டவருக்கு நேர எதிர்த்து நின்றுவாங்க. நான் யாரு தெரியுமா, நான் சபையில ஒரு தூணாங்க தெரியுமா, பாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் அது தேவனுக்கு விரோதமா நிக்கிறது. பாருங்க, நீ எப்படி வேணாலும் நில்லு, தேவனுக்கு விரோதமான பயங்கர பகைதனா மாறிட்ட, ஒரு பித்து பிடிச்ச நோய் காரணம் மாதிரி ஆகிட்ட. அப்படி இருந்தாலும் உன் வாயினது என்ன வரணும்னா, அவர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் மறுபடியும் முடிசூட்டுவார். இந்த பாருங்க, ஒரு விஷயம், ரட்சிக்கப்பட்டீங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒரு பாவத்துல விழுந்துட்டீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து உங்களை நீங்க விலகிட்டீங்கன்னா, நீங்க மறுபடியும் என்ன பேசணும்னா அந்த பாவத்தை பத்தி பேச வரலைங்க, அந்த பிரச்சனையை பத்தி பேசக்கூடாது. உங்க வாயால எதை பேசணும்னா, ஆண்டவரே என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டிருக்கீங்க, நீங்க எனக்கு இரக்கத்தை தான் செய்வீங்க, அப்பாலே போச்சா தானேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபையும் இரக்கமும் என்னை வந்து தாங்கட்டும், என்னை வந்து நிரப்பட்டும் ஆண்டவரே, இந்த அக்கிரமத்தை எல்லாம் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே, என்னை இந்த வியாதியிலிருந்து குணமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்வை நன்மையினால் திருப்தி. உங்களை அழிக்க வந்த அந்த அழிவு, தேவனை விட்டு பிரிக்க வந்த அந்த அழிவு, தேவனை விட்டு பிரிக்க வந்த அந்த வியாதி, தேவனை விட்டு பிரிக்க வந்த அந்த பிரச்சனை, தேவனை விட்டு பிரிக்க வந்த அந்த சூழல் எல்லாவற்றையும் மிதிச்சு எழும்புவீங்க. அப்படி எழும்புகிறது பேர் ரட்சிப்பு. சும்மாலாம் ஜெயிக்க முடியாதுங்க. இந்த உலகம் சும்மா ஜெயிக்க விடாது, உங்களை சூழல் ஜெயிக்க விடாது. விசுவாசியோட நீ சேர்க்கணும். நான் யாருமே சந்திக்கிறது இல்லைங்க. நான் சொல்றேன், பொதுவாக நம்ம உலக மனுஷனை சந்திக்கிறதே இல்லைங்க. அப்போ எனக்கு யுத்தம் எங்க இருக்கு? நான் உங்களே சந்திக்கிறேன். அந்த நான் கண்ணை மூடிட்டு உலகத்தில் எங்கேயுமே போகலைங்க. எனக்கு வர கல்யாண சீட்டுக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சுருக்கிறேன் என் சார்பாக போகிறதுக்கு, இல்லையா? எனக்கு காரியம், பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆளையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டுட்டு நான் முழுக்க ஊழியம். எப்படி முழுக்க முடியும். எனக்கு பிரச்சனை இங்க இருக்கு. சொல்ல மாட்டேன். எனக்கு எங்க பிரச்சனை இருக்கு? சிங்கி வந்துச்சு. எனக்கு பிரச்சனை இங்க, எனக்கு பிரச்சனை உங்களாலதான். புரியுதா? இப்போ உங்களால எனக்கு பிரச்சனை வந்துச்சு, நான் எப்படி கையாளணும்? ஆண்டவரே இவருக்கு கையேடும், ஆண்டவரே இவருக்கு நகத்தை புடுங்கும், இப்படி சொல்லணும். நான் எந்த களத்துல நிக்கிறேனோ அந்த களத்துல சத்துரு என்ன செய்வான்? பிரிவினை உண்டாக்குவான், வேதனை உண்டாக்குவான். அங்க என்னெல்லாம் உண்டாக்கணும்னு அவன் நினைக்கிறானோ அதை அவன் செய்யறதுக்கு அவன் எத்தனிச்சு கொண்டேதான் இருப்பான். இந்த இடத்துல இருந்தா பாவமே செய்ய முடியாதுப்பா, பாதுகாக்கப்பட்ட, அப்படி கிடையாது. உன் வாய் எதை பேசுது? கர்த்தர் சொன்னது மேல நீ விசுவாசமா இருக்கிறேன்னா நீ என்னைக்குமே எழுப்பி பிரகாசித்துக் கொண்டிருக்க. உன் வாழ்க்கை எல்லாவற்றும் திருப்தியா இருக்கும். தேவன் சொன்ன வார்த்தை அழியாது. நீங்க 200 வருஷம் இருப்பீங்கன்னா இருப்பீங்க. நீங்க 200 வருஷத்தை பேசிட்டே இருக்க பாருங்க, 200 வருஷம் இருப்பீங்க. நீங்க 400 வருஷமா நான் இருக்க போறேன் அப்படின்னா நீங்க 400 வருஷம் இருப்பீங்க. மாற்றமே கிடையாது. ஆனா நீங்க திடீர்னு போய் யாரை பார்க்கப்படாது? 400 வருஷம் இருப்பு எடுக்கிறாரு, 40 வருஷத்துல செத்து போனாரு. எப்படி? எனக்கு சொன்னவங்க கூட செத்து போயிடுவான். வார்த்தை சாகாது. எப்படி சாகாது? வார்த்தை சாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிலாம் வரும். எனக்கு ஒரு சாட்சி நான் இடத்துல சொல்றேன்.
42 வயசுல ஒரு ஆள் இறந்தார். நாங்கள் அந்த மரணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். நானும் ஷாஜி இல்லை, நாங்கள் 2 விஷயம் தான் ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம், அஜீஷோட அண்ணன். அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு டீச் பண்ணுறான் நைட்டு ஃபுல்லாக. ஜூப்ளி, இளம் வயதில் மரணம் வந்து சாபம், அதை நீ என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது வந்து தெய்வ சித்தமே கிடையாதுன்னு தெளிவாக எனக்கு போதிக்கிறார். புரியுதா? நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். சொன்ன ஷாஜி இறந்துட்டான், 35 வயசுல இறந்துட்டான். எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா? அவன் சும்மாலாம் இருக்கல, அவன் பர்பஸாக பிளான் பண்ணி ஆண்டவரே நான் வரேன், என்னை எடுத்துருங்க போதும், தெளிவாக தான் இருந்திருக்காப்புல. அது வேற. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், அது வேற. ஆனா சத்தியம் உண்மை. புரியுதா? அவன் பிரச்சனை சந்திக்கும் போது கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை வராது. ஜூப்ளி டாக்டர் யாரையும் ஃபாலோ பண்ணாத. இதெல்லாம் எனக்கு டீச்சிங் வருது. ஆனாலும் சொல்லாம சத்துட்டா பாருங்க, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கும் என்று சொன்னவர் ஏன் 30 வயசுல செத்தார்? 33 நாங்க நல்லா ஊழியம் பண்ணி வயசான மாதிரி, இந்த ஊர்ல வயசான மாதிரி இருக்கும்ல, இயேசுவோட 120 வயசுல எல்லாம் செத்துறதுன்னா நம்ம ஆளுங்க 120 வயசுல பாவம் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. 100 வயசு கூட பாவம் பண்ணுவாங்க இல்லையா? இல்லையா? அப்படிலாம் இருக்கும்ல, அறிவு அப்படியெல்லாம் செய்யும்ல. அப்போ இங்க எந்த மனுஷனையும் பார்க்க கூடாது, எந்த விசுவாசியையும் பார்க்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை தான் நீ பார்க்கணும். ஏன்னா நீ கனம் பண்ண வந்தது தேவனை, அவருடைய வார்த்தையை. நீ அவருடைய வார்த்தையை கனம் பண்ண வச்சுக்கோய, கர்த்தர் ஒன்ன திருப்தி ஆக்குறதுனால என்ன நடக்குதுன்னா அவர் திருப்தி ஆகிறாரு. புரிஞ்சுக்கோங்க, தேவன் திருப்தி ஆகிறாரு. ஹல்லேலூயா. பவுல் செத்ததில்லை எனக்கு. யோவான் 120 வருஷம் வரைக்கும் இருந்திருக்கான். ஆண்டவரோட இருந்தவன் 120 வரைக்கும் இருந்திருக்கான். இங்க மனுஷனுடைய கணக்கை எடுக்காதீங்க, சூழல் உங்களுக்கு கற்பித்து தரதை எடுக்காதீங்க. புரியணும், அவ்வளவுதான். நான் அந்த வேளையில் எப்படி இருக்கிறது, ஆண்டவரோட என்னோட எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அப்பதான் ஆண்டவர் என்ன பேசினார் ஒரு வார்த்தை, சைண்டே ஞானிக்கும் பேதைக்கும் ஒரே மாதிரி நடக்கும். எப்படி ஒரே மாதிரி நடக்கும்? ஞானிக்கும் பேதைக்கும் ஒரே மாதிரி நடக்கும். ஞானியா இருந்தாலும் பேதையா இருந்தாலும் விசுவாசம் தான் தேவன் பார்வையில கணக்கு. நீங்க எதை விசுவாசிக்கீங்க, எதை நோக்கி பிரயாணிக்கிறீங்க, அதுதான் முக்கியம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சூழல் இருக்குது, ஒவ்வொரு களம். அந்த களத்துல அவங்க தேவ சித்தத்தை எப்ப நிறைவேற்றி முடிக்கிறாங்கன்னு தெரியாது உங்களுக்கு. புரியுதா? நம்ம என்ன செய்யணும், ஐயோ போதகரே, போதகரை பார்ப்போம். நீ போதகரை பார்க்காத, எந்த போதகனையும் பார்க்காத, யாரையும் பார்க்காத, வார்த்தையை பாரு. வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் உன் வாழ்க்கை. அந்த வகையில நான் ஒரு நல்ல மென்டரை தான் நான் அனுபவிச்சிருக்கேன். நல்ல ஒரு போதகன் தான் என் கூட இருந்தான். ஏசாயா 40 எடுங்க, 3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும்.
அந்த 40 கடைசி 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்கன்னா ஒரு வார்த்தை எடுத்து உங்க இருதயத்துல வச்சு வாயில பேசிட்டீங்க. பேசுனதுதான், சொன்னதுதான், மாற்றமே கிடையாதுன்றீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்க. வசனம் செயல்பட காத்திருக்கிறீங்க. சிஸ்டர், வசனம் அழியாது. நீங்க நீடித்த நாளால் திருப்தியாக மாற்றமே கிடையாது. கழுகுகளை போல செட்டைகளுக்கு உயர்ந்து பறப்பீங்க. உங்க ஆயுசு உங்களுக்கு நீங்க தேவன் சொன்னது மாதிரி நீடித்த நாளாய் திருப்தி ஆகணும்னா, திருப்தி ஆகிறதுக்கு சும்மா எல்லாம் விடாது இந்த உலகம். உங்களை நெருக்கும், உங்களை பிரச்சனை பண்ணும், உங்களை நோட்டும். நீங்க நல்லா இருக்க இன்னும் பொறாம அதிகரிக்கும் சத்துருவுக்கு. ஆனா நீங்க என்ன செய்வீங்கன்னா செட்டைகள் அடித்து உயர்ந்து பறப்பீங்க. அடுத்து உயர்ந்து பறந்தா ஒரு மேட்டர் நடக்கும். எங்க சத்துரு இருக்கிறது தெளிவா தெரியும். கழுகு ஏன் உயரத்துல பறக்குது? பாம்பு எங்க போனாலும் கண்டுபிடிக்கும். பாம்பு எங்க போனாலும் கரெக்டா கண்டுபிடிக்கும். பிடிச்சு அங்க போய் நின்றுட்டு நோண்டாது, லவக்குன்னு தூக்கிட்டு மேல கொண்டு போயிடும். புரியுதா? அதால யுத்தம் பண்ண முடியாத ஒரு களத்துக்கு கொண்டு போகும். நான் சொல்றேன், உங்க பிரச்சனைய, சத்துரு உங்களுக்கு கொண்டு வர பிரச்சனைய நீங்க என்ன செய்யாதீங்கன்னா உங்க களத்துல வச்சு அடிக்காதீங்க. தூக்கிட்டு தேவனுடைய களத்துக்கு வாங்க. தேவனுடைய சார்பில் கொண்டு போங்க. அவருடைய வார்த்தைக்கு நேரா கொண்டு போங்க. அவன் அழிஞ்சிருவான். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையா, நடந்தாலும் களைப்படைஞ்சு போக மாட்டான்றது என்ன தெரியுமா? தேவனுடைய சட்டைகளுக்குள்ள வர்றீங்க. நீங்க புரியுதா? சட்டைகளுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த ரெலம்ல நீங்க களைப்பட மாட்டீங்க, சத்துரு களைப்படுவான். புரியுதா? இப்ப நான் சொல்றேங்க, சர்ச்சுக்கு வந்தா பிசாசு என்ஜாய் பண்ணுவானா? ஏன்? அவன் அபிஷேகம் பெற்றாளா? அவன் அபிஷேகம் பெற்றானா இங்க அவனுக்கு என்ன இருக்குது? அவனுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கு. இப்ப நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, சபைக்கு வரீங்க, சபையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, இங்க சத்துருவை கொண்டு வரீங்க. என்ன அவன் அழிச்சிருவான், அவன் எரிஞ்சிருவான். அதனாலதான் சர்ச்சுக்கு வர விட மாட்டான். சர்ச்சு எங்க வேணா போ, ஆனா சர்ச்சுக்கு போவாரு. கல்யாண வீட்டுக்கு கூட போ, ஆனா சர்ச்சுக்கு போவாரு. புரியுதா? ஏன்னா சர்ச்சில் வந்த பிரச்சனை. ஏன்னா இது அவருடைய ரெலம். புரியுதா? கழுகு தன்னுடைய ரெலத்துக்கு கூட்டிட்டு போகும். அங்க அங்க காத்திருக்காது. புரியுதா? எல்லா பறவைகளுக்கு மேலதான் இது பறக்குது. எது? கழுகு இல்லையா? கழுகு என்ன செய்யணும்னா இதை தூக்கிட்டு மேல போகும். இது மண்ணில் கிடந்து உருண்டாயிட்டோம் இல்லையா? இதை மேல கொண்டு போய் இது ஒண்ணு செய்ய முடியாது. புரியுதா? இப்போ நீங்க தேவ சமூகத்துக்கு வந்தாலே நீங்க எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனையும் தூக்கி முதல்ல வச்சிடணும். வச்சுட்டு உங்க இருதயத்தை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டு நீங்க ஆராதிச்சுக்கும் போது எதிரி எரிஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? நீங்க டயர்டாக மாட்டீங்க, நீங்க பலவீனமாக இருக்க மாட்டீங்க, நீங்க குன்றி போக மாட்டீங்க. ஒருவேளை இந்த சரீரம், இந்த மாம்ச சரீரம் பலவீனமா வரும் பாருங்க. பலவீனத்தோடு தான் நீங்க இந்த சரீரத்தை கொண்டு இந்த சபைக்குள்ள வந்திருப்பீங்க. ஆனா நீங்க முடியும் போது பலனோட போவீங்க. ஏன்னா அந்த பலத்தை முழுங்கி வச்சிருந்த பிசாசு எரிஞ்சிருப்பான். ஹல்லேலூயா. நீங்க என்ன சூழலோட வரீங்கன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க எந்த வார்த்தையை நம்புறீங்க, வார்த்தையை கனம் பண்றீங்கன்னா வார்த்தை உங்களை காப்பாற்றும். மனுஷனை பார்க்க கூடாது. நண்பனை பார்க்காதீங்க, விசுவாசியை பார்க்காதீங்க, சபையை பார்க்காதீங்க, போதகரை பார்க்காதீங்க. வார்த்தையை மட்டும் போங்க, வார்த்தையை மட்டும் சொல்லி கொடுங்க. வார்த்தையை வாயில வச்சு பேசுங்க. நீங்க வாயில வச்சு பேசுறீங்கன்னா வார்த்தையை விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுது? வார்த்தையை விதைங்க.
சோறு தானே வைக்கிறீங்க, மத்தியானம் சோறு தானே வைப்பீங்க, இன்னைக்கு சாப்பிட்றீங்க, நாளைக்கு வைக்கிறது இல்லை, நாளைக்கு வைக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் பொங்குறோம்ல, ஒவ்வொரு நாளும் எதை பொங்குறோம்? அரிசியை தான் பொங்குறோம். ஒரே அரிசியை நீங்க மறுபடியும் பொங்குறீங்க, ஆனா ஒரே வார்த்தையை மறுபடியும் பேசல. ஒரே வார்த்தையை பேசுங்க, பேசிட்டே இருங்க. அந்த வார்த்தையினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டு முடிச்சாலும் பேசணும், திரும்பவும் பேசணும், பேசிட்டே இருக்கணும். அதை நீங்க வல்லவர்களா மாறுவீங்க. அப்படி வல்லவர்களா ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லைன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தையை அப்படியே அந்த வார்த்தையின் பலனை நீங்கள் அனுபவிச்சு பார்த்தீங்களா, அனுபவிச்சோடனே உங்களுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் வரும். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் அனாயிண்டிங் உங்களுக்குள்ள வந்து உங்க காரியத்தை மட்டும் நடப்பிக்காது, அடுத்து நீங்கள் எவனெல்லாம் கை வைக்கிறீங்களோ, யார்கிட்ட எல்லாம் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடைவதில்லை நீ சொன்னா அதோட பிரச்சனை. புரிஞ்சா ரகசியம்? புரிஞ்சுதா? ரகசியமா புரிஞ்சுதா? எனக்குள்ள என்ன இருக்குதோ அது இன்னொரு ஆளுக்கு எப்படி போகுதுன்னா வார்த்தையில இருந்தாங்க போகுது, வசனத்துல இருந்தாங்க போகுது. நான் ஸ்பெஷலெல்லாம் கிடையாது, வார்த்தை இருந்தா நீ ஸ்பெஷல். உன் பொக்கிஷசால வார்த்தையினால நிரம்பி இருக்கிறா நீ ஸ்பெஷல். வாயில கெட்ட வார்த்தை பேசுறியா, நல்ல வார்த்தை பேசுறியா, வாயில எந்த வார்த்தை பேசுறியோ அதுதான் உன் செழிப்பு. நான் இவ்வளவு நாள் ஜீவித்திருப்பேன், நான் இத்தனை வருஷம் ஜீவிச்சிருப்பேன், நான் 200 வருஷம் வாழ்வேன், 200 வருஷம் வாழ்வேன், மாற்றமே கிடையாது. பாருங்க, கர்த்தருக்கு காத்திரு புதுபலன் அடைந்து கழுகுலை போல சட்டத்தை திரும்புவார்கள், அவர் ஓடினால் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். மேல வசனம் படிக்கலாம் பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். பாருங்க, இளைஞர்கள் கூட இளைப்படைந்து வருவாங்க, வாலிபர்கள் இடறி போவார்கள். ஏன்னா அவங்களுக்கு பலன் இருக்குது. பலன் இருக்குன்னொன்னே எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது, இளமை இருக்கிறோன்னே நீ சாதிச்சிட முடியாது. உன் பலத்தை நீ வேற விதமா பிரியம் பண்ண முடியும். ஆனா தேவனுடைய பிள்ளையா இருந்தா நீ வயசானவனா இருக்கலாம், உன்னை பார்த்தா கிழக்குன்னு சொல்லலாம், ஆனா நீ வாலிபனாய் மாற முடியும். வசனம் உன்னை வாலிபனாய் மாற்றும், வார்த்தை உன்னை புதுப்பிக்கும், உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இன்னையிலிருந்து விசுவாசிங்களேன், ஆண்டவரே எனக்கு இப்பதான் 15 வயசு ஆகுது, 15 வயசு 16 வயசு 20 வயசு 18 வயசுல நான் என்ன பலத்தோட இருந்தேனோ அந்த பலத்தை நான் மறுபடியும் பெற்றுக்கொண்டேன். சரி, உங்களுக்கு 18 வயசோட பலன் வந்துருச்சு, அடுத்து என்ன செய்வீங்க? கர்த்தர் உங்களுக்கு 18 வயசுல இருந்த பலனை வந்துட்டார். 12 வருஷம் நல்லா இருந்தா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே பலத்தின் மேல் பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவீங்க. அப்படி சொன்னீங்கன்னா மறுபடியும் நீங்க வார்த்தையை வாயினால பேசுறீங்கன்னா உங்க வாழ்வை நன்மையினால் திருப்தியாக்குவார். நீடித்த நாட்கள் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீடித்த நாட்களை பெற்றுக்கொள்வது பிரச்சனை இல்லைங்க. உங்க இருதயத்தை எந்த கவலை, கண்ணீர், தேவையில்லாத பிரச்சனை, இது எதுக்குமே உங்க இருதயத்தை நீங்க அடமானம் வச்சிடாதீங்க, தூக்கி போட்டு போங்க. உங்க பக்கத்துல ஒரு ஆள் கவலைப்படுறாங்கன்னா போய் உட்காந்து நீங்க கவலைப்படாதீங்க, இல்லையா? நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறேன், எத்தனை கவலைகள் பிரச்சனைகளை சொல்லியிருக்கீங்க இல்லையா? அழுதுருக்கேனா? அழுதுருக்கேனா? ஏன்? என் வாயிலிருந்து தேவன் ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் தான் செஞ்சிருப்பாரு. வார்த்தை தான் உங்களுக்கு வந்திருக்கும் பதிலா, இல்லையா? இல்லையா? நான் உட்கார்ந்து அழுது இருக்கலாமே, வீட்லயும் வந்து கொஞ்ச நேரம் முடியல. அடுத்த ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணுவாங்க, சிஸ்டர் நீங்கள் அடுத்து என்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வருவீங்க, நாளைக்கு வருவீங்களோ, அர்ஜென்ட்டாக இருக்குது, பலவீனமாக இருக்குன்னு சொன்னோன்னே, சிஸ்டர் நான் ரொம்ப சோகத்தில் இருக்கு சொல்ல முடியுமா? நான் இல்லைல்ல, இல்லையா?
கர்த்தருக்கு காத்திருக்கிறா நீ புது பலன் அடைந்தது. கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து உயர பறந்து போவ. இந்த சூழலை ஜெயிப்ப. நீ சகலவற்றை ஆதாயம் பண்ணுவ. நீ வியாதி ஆதாயம் பண்ற ஆளா இருக்க மாட்ட. நீ சுகத்தை ஆதாயம் பண்ற ஆளா இருப்ப. நன்மை ஆதாயம் பண்ற ஆளா இருப்ப. உன் வாயில நன்மையை பேசுங்க. உன் பையனை உன் பிள்ளைய திட்டுறேன்னா வசனத்தை கொண்டு வச்சு திட்டுங்க. உன்னை ஆண்டவர் தான் காப்பாற்ற போறான்னு சொல்லுங்க. நீ எங்க வரல ஆண்டவர் வரல, நீ என்ன வேணா செய், ஆண்டவர் தான் உனக்கு தெய்வம். மொபைலை வச்சு நோன்ற ஆண்டவர் தான் தெய்வம். இதே மொபைலை வச்சு நீ ஆண்டவர் ஊழியம் போறாரு. கடலையா போடுற, என்னது கடலையா போடுற, நிமிஷத்துக்கு நிமிஷம் உன கால் வரண்டா. ஒரு டெலிகாலர் மாதிரி ஒன்று ஆக்குவார் கருத்து இல்லையா? 24 hours அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஷா ஜாலா மாட்டாலா. புரியுதா உங்களுக்கு? சூப்பரா இருக்கும்ல? இப்படிதான் உங்க பிள்ளைகளை பேசுங்க. உங்க புருஷனார் பலவீனமா இருக்காரா, உங்க புருஷனார் அப்படி பேசுங்க. உங்க மனைவி பலவீனமா இருக்காங்களா, சும்மா நோண்டிட்டே இருக்காங்களா, செல்லு கஞ்சி கறி வைக்காம செல்ல நோன்றா பார்த்த நாமளே எப்படி சொல்றது இல்லை. ஆனா பொம்பளை கேட்டா டஃப் சொல்றாங்க. அதுக்கு நீங்க மாறி பேசுங்க. ஹல்லேலூயா. நைட் இன்னும் தூங்குறது இல்லை பாஸ்டர், ஃபுல்லா நல்ல செல்ல நோண்டிட்டே இருக்கிறாங்க. நீங்க உடனே சொல்லுங்க, நாளையில வந்து பாஸ்டர் கூட நீங்க ராப்பகலா தூங்காம கொள்ளாம ஊழியம் செய்ய போறீர்கள். ஹல்லேலூயா. அப்படி சொல்ல மாட்டீங்களே, அது பாவம் பாஸ்டர். அப்படிதான் பேசணும். அப்படி பேசுனதுனால அந்த சாபத்தை, ஆசீர்வாத சாபத்தை பெற்றுக்கொண்டதுனால நான் இங்க நிற்கிறேன். கிறிஸ்துவுக்காக சங்கலையெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷத்துக்கு சங்கலையினால கட்டப்பட்டிருக்கேன். பவுல் சொல்ற மாதிரி. ஆமாங்க, நான் சொல்றேங்க, நீங்க தேவனுடைய சிக்ஷையை அனுபவித்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். புரியுதா? பிசாசுடைய சிக்ஷைக்குள்ள போய் நீங்க அழிஞ்சிருவீங்க. தேவனுடைய சிக்ஷையை பாருங்க, அதை ஏற்றுக்கொள்ள வசனம் சொல்லு. தேவனுடைய சிக்ஷை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய சிக்ஷை வேற ஒன்றும் இல்லைங்க, நல்ல ஜெபிக்கிறது, ஆராதனை வர்றது, ஞாயிற்றுக்கிழமைனா ஆராதனை, இடையில செவ்வாய்க்கிழமை ஆராதனை அட்டன் பண்றது, இடையில வேற ஏதாவது இருந்ததுன்னா கூட அட்டன் பண்றது விடுறதே இல்லை. ஒன்றும் விடாம அட்டன் பண்றது தான் சிக்ஷை. அது உனக்கு பாதுகாவல. ஏன் ஞாயிற்றுக்கிழமை வார நீ செவ்வாய்க்கிழமை வந்தா நல்லா இருக்க மாட்டியா? கூட கொஞ்சம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். என் கூட கொஞ்சம் நல்லா இருக்க நல்லா இல்லையா? பிசினஸ் பண்றியா? செவ்வாய் விடுமுறை. எப்படி? செவ்வாய் விடுமுறை. செவ்வாய் விடுமுறையா? சரி, காத்திருப்போம் உனக்காக. ஏன்னா செவ்வாய்க்கிழமைய கர்த்தருக்கு கனம், கர்த்தருக்கு நீ கொடுத்தனா கர்த்தர் செவ்வாய்க்கிழமைய கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு உன்னை கொடுத்து பாருங்க, கனம் பண்ணுவார். கொடுங்க கொடுங்க, கொடுக்க முடியும் இல்லையா? கொடுங்களேன், செவ்வாய்க்கிழமை கர்த்தர் கொடுத்து பாருங்க. இல்லைன்னா நாய் மாதிரி ஓடிட்டே இருப்போம் பாருங்க. இல்லைன்னா நான் அவங்க சொல்றேன், செவ்வாய்க்கிழமை ஆராதனைக்கு வரல நீங்க, ஆனா ஆசைப்படுறீங்க செவ்வாய்க்கிழமை ஆராதனைக்கு நான் வரணும், ட்ரை பண்றீங்க. ஆண்டவரே போகணும் 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 முடிவு பண்ணிட்டு ஆண்டவர் வழியை திறந்துட்டாரு. திறந்த பிறகு நீங்க போகலை அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் ஒன்றும் நடக்காது. அதனால ஆண்டவர் சபிக்கிறது இல்லை, பிசாசு அந்த இடத்த வேணும்னே நோண்டுவோம், உன்னை திசைக்கு. ஆனா நீ மறுபடியும் நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வழியை விட்டு
அந்த இடத்துல வாய நன்மை நான் பேசி என் தேவனுக்கு நான் இந்த நாளை கொடுப்பேன், கர்த்தருடைய நாளை நான் ஆசரிப்பேன், பரிசுத்தமா ஆசரிப்பேன் நீ சொல்லி பாரு, வரும் இறக்கும். எல்லாம் ஆண்டவர் கையில தான் இருக்கு. சொல்லுங்க, நன்மை கிருபையும் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என்னை தொடரும்படி நன்மையும் கிருபையும் என் தகப்பனிடத்தில் இருக்கிறது. அதை என் தகப்பன் என் வாயில கொண்டு வச்சுட்டாரு. இனி நான் வாயால் அதை தான் பேசுவேன், நன்மை தான் பேசுவேன், தீமையை பேச மாட்டேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக இருப்பேன். என் ஆயுசு பலத்தையோ பலவீனத்தையோ நம்பி அல்ல, வார்த்தையை நம்பி இருக்கிறது. அதனால 70-80 கிடையாது. மோசே காட்டிலும் கர்த்தர் ஆயுளை பெருக்கி தருவார். எனக்கு 120 என் எல்லை கிடையாது. என் தகப்பனுடைய வார்த்தையே என்னுடைய எல்லை. நீடித்த நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களை நிர்ணயம் பண்ணி கொடுக்கல. நான் நீடித்த நாட்களை திருப்தியாக இருப்பேன். கழுகுகளை போல செட்டைகளுக்கு உயர பறக்கத்தக்கதாக என் வயது மறுபடியும் வாழ வயதாகும். நான் இப்பொழுது இருக்கிற சரீர பலத்தை விட 1000 மடங்கு பலத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறேன். என் சரீர பலத்துல 1000 மடங்கு நான் பெறுகிறேன். எந்த வியாதி என்னை அணுகாது, எந்த பலவீனம் என்னை அணுகாது, எந்த மனவேதனை எனக்கு வராது. மனதுல வியாதி வராது, சரீரத்திலே வியாதி வராது. என் மனதுக்கு வியாதி இல்லை, என் சரீரத்துக்கு வியாதி இல்லை. என் மனைவிக்கு வியாதி இல்லை, என் புருஷனுக்கு வியாதி இல்லை, என் பிள்ளைகளுக்கு வியாதி இல்லை, என் அப்பனுக்கு வியாதி இல்லை, என் அம்மாவுக்கு வியாதி இல்லை. என் அப்பா 500 வருஷம் வாழுவாரு, நான் 2000 வருஷம் வேணாலும் வாழுவேன். நீ யாரா பிசாச? அல்லேலூயா, அல்லேலூயா. நீடித்த நாள வாழணும்னு ஆசை எத்தனை பேர் இருக்கு? சும்மா ஸ்டைல் காட்டிட்டு நடக்க இல்லை. எப்படி ஆண்டுடைய நாம மகிமைப்படணும். சார், நேற்று சாயங்காலம் கூட ஒரு ஆளை பார்த்தேன். வயசு 109. எப்படி வயசு 109 எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க சார்? பிரதேசக்காரனுக்கு தான் வயசு போகல, பொட்டுன்னு செத்து போகிறாங்க. அவர் 109 வயசுல அசால்ட்டாக இருக்காரு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவனோட பெரிய ஐக்கியத்தோட உள்ள மனுஷன் அல்ல. ஆனால் பாருங்க, 109 100 கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இருந்தாங்க? அப்படியாவது நான் வார்த்தையை அவங்க பெருசாக அவங்க விசுவாசிக்கல, அவங்க விசுவாசிக்கல ஓரளவுக்கு அப்படி நடந்துருக்கிறாங்க. இந்த காட்டு புஷ்பத்தையே இவ்வளவு ஆசீர்வதிக்கிறாருன்னா, அழகுபடுத்தி இருக்கிறாருன்னா, நான் ஆண்டுடைய பிள்ளை, என்ன நீங்க ஏன் அழகுபடுத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நான் சொல்லுவேன், பேசணும். அப்படி நீங்க பேசுறீங்கன்னா அதை பெற்றுக்கொள்வீங்க. அந்த இலக்கை நோக்கி பிரயாணிப்பீர்கள். வார்த்தை தான் உங்க இலக்கை நோக்கி உங்களை பிரயாணிக்கும். ஹல்லேலூயா. வாய் நன்மை நல்ல நிரப்புங்க. வீட்டில் சண்டை போடுறதுக்கு 1000 காரணம் இருக்குங்க. இவனை இந்த வார்த்தையில திட்டுனா இவனுக்கு நல்ல சூடு வரும். சொல்லுங்க, இவனுக்கு இந்த வார்த்தை சொன்னா நல்ல சூடு வரும், அதனால இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே, இவன் இந்த வார்த்தையை சொன்னால், உமது வசனத்தை சொன்னா இவன் இந்த மரணத்தை விட்டு எழும்புவான். நான் ஆகையினால் உங்களுடைய வசனத்தை நான் பேசுறேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படி அந்த பிள்ளைகள் மேல உங்க வசனத்தை பேசுங்க. பேசுங்களேன். சண்டை போடும்போது வசனத்தையே பேசுங்க. பைபிளை எடுங்க, எடுத்து சங்கீதம் 101 எடுங்க. சாரி, 101 சொல்றேன். சங்கீதம் 91 எடுங்க. என்ன செய்வீங்க? ஆண்டவரே செத்து போட்டாண்டவரே, செத்து போட்டாண்டவரே. இடையில ஒரு வீடியோ பார்த்தேன். ஆண்டவரே வசனத்தின்படி சாவட்ட ஆண்டவரே, சாவட்ட ஆண்டவரே, ஆண்டவரை இவனை எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் கால் முறிஞ்சு போட்ட ஆண்டவரே அப்படி சொல்லக்கூடாது.
உன்னதமானவருடைய மறைவுல இவனை தருகிற ஆண்டவர், சர்வ வல்லவருடைய நிழலில் இவனை தருகிற ஆண்டவர். நான் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் கர்த்தரை நோக்கி சொல்றேன்ப்பா, என் பிள்ளை உமது அடைக்கணும், பிள்ளைக்கு நீர் அடைக்கணும். இப்படி எல்லாம் பேசணும், வசனத்தை கொடுத்து பேசணும் பாருங்க. பேசுவீங்களா? நான் சொல்றேங்க, உன் வீட்டுல நம்ம குடும்பத்துல எவனும் கெட்ட வார்த்தை பேச மாட்டான், கெட்ட வழியில போக மாட்டான். முடியாது. வசனத்தை பேசு. ஊர்ல இருக்கிற 10 பேர் மாதிரி உன் குடும்பத்தில் நீ பேசாத, நடக்காத. வசனத்தை மட்டும் பேசு. எப்படி இந்த உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி சாப்பாடு போடுறீங்களா? கரெக்டா நைட்டு சாப்பாடு எப்படி கொடுக்குறீங்க? வசனத்தை படிச்சாதான் கொடுக்குறீங்களா? நைட் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, வசனம் படிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க சாப்பாடே கொடுக்காதீங்க, எடுத்து சாப்பிடணும். அப்ப நீங்க பார்சல் வாங்கி சாப்பிடுங்க. நீங்க பார்சல் ஆர்டர் பண்ணி வெளியில நின்று சாப்பிடணும். பிள்ளை நல்லா இருக்குன்னா நீங்க வெளியில நின்று நாய் மாதிரி சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. 4 நாள். ஆமா, உணவுனாலே வார்த்தை தான் உணவுன்றத அவன் புரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைங்களை கடினப்படுத்த சொல்லலை. வார்த்தையை உட்கொள்ள கொடுத்தீர்கள் என்றால் நாளைக்கு இந்த உலகமே பஞ்சமாய் போனாலும் உன் பிள்ளையுடைய பாத்திரத்தில் உணவு இருக்கும். ஹல்லேலூயா. உனக்கிட்ட பணம் சம்பாதிக்கலாம், நீ சொத்து சம்பாதிக்கலாம், என்ன சம்பாதிக்கலாம், ஆனா ஒருவேளை உணவு இல்லாம கஷ்டப்பட வேண்டிய சூழல் உண்டாகும். பாத்தீங்களா, கொரோனா வந்துச்சா இல்லையா? புயல் வரும்போதெல்லாம் சிட்டி எல்லாம் அன்லோட் பண்ணும். அவ்வளவுதான், அவ்வளவு செழிப்பா உணவெல்லாம் வேஸ்டா கொட்டுற சிட்டி ஒரு நாள் ஒரு புயல் வந்தா போதுங்க காலி. நீ பணத்தை வச்சா சாப்பிடதான் செய்யணும், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தை இருந்தனா எலியாவுக்கு போஷித்தவர் அவன் பிள்ளையை போஷிப்பார். ஹல்லேலூயா. எலியா போஷிச்சாரா வனாந்திரத்துல, உன் பிள்ளையை போஷிக்கப்படும், நீயும் போஷிக்கப்படும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். தைரியமா சொல்லுவேன். மறுபடியும் அவன் சேவிப்பான். அவனுக்கு நீ எக்ஸாம்பிள காமிச்சு கொடுக்கணும். சும்மா கொழுப்பு 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 கொழுப்பை ஏற்றி அவனுக்கு என்னன்னு புரியாது. பிள்ளை உண்மையிலே சாப்பிடல பாஸ்டர், சாப்பிடு, அவனை விட்டுரு. வயறு ஓட்டையாயி எப்படி வயறு ஓட்டாகணும். அது தண்ணி கொடுக்க எப்படி வரணும், தண்ணி குடிச்சப்ப எப்படி வரணும், இப்படி களையணும், இப்படி கொட்டணும் பாருங்க. இப்படி தண்ணி குடிப்போம், கொட்டணும். அப்பதான் பத்தியா கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தொழிலாக்குவார், உன்னை சுகப்படுத்துவார்னு சொல்லி சர்ச்சைக்கு கொண்டு வரணும். அப்ப சர்ச்சையில் இருந்து வராண்ட ஒரு செகண்ட்ல சதையை நிரப்பி குடலை நிரப்பப்பா அடுத்தவன் எரிஞ்சுவான், ஊழியக்காரனா மாறுவான். அடுத்து இந்த குடலை சுருக்கி இந்த கல்ல வேலை என்ன செய்வான், நான் சாப்பிட மாட்டேன், மொபைல் வாங்கி தரல நீ சாப்பிட மாட்டேன், அந்த பயிரோடு எல்லாம் ஊழியம் பண்ணுவாங்க. யாருக்கு ஒரு ஜிப்பு போட்டு வச்சிருப்பாங்க. மொபைல் வாங்கி தரல ஓட்டாச்சு. நாங்கள் இருந்திருக்கிறோம் சாப்பிட்டாங்க. அம்மன் செல்லிக்கு போதில் இருக்காது, வேண்டாம் தின்ற. ஹல்லேலூயா. மொபைல் வாங்கி தரல சாவு இருக்கான், சாவட்டு செத்து பாடியா இருக்கும்போது கர்த்தாவே இப்பொழுது இந்த பாடி எழும்பட்டும், இயேசுவின் நாமத்தில் எழுப்பி மறுபடி உமக்காக ஊழியம் செய்யட்டும். செத்த வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கா. அடுத்தவன் வாழ்க்கையில சா 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 பேசுவானது வேற, சாவுன்னு பேச மாட்டான். செத்தவன் சாவணும். மரணத்தை ருசி காணாம மரணத்தை தெரிய வருது. ஹல்லேலூயா.
இளம் ஒரு 12 வயசு ஆகணும் பாருங்க. ஐயோ ஹீரோ எப்ப 8 வயசுல ஹீரோ ஆகணும். எப்படி ஹீரோல கீரி சாப்பிட மாட்டேன்னா போன் கொடுக்காது. காசு நான் பண்ண மாட்டேன், கம்ப்யூட்டர் வாங்கிதான், அதை பண்ணிதான். இதை அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ கர்த்தர் அதனதன் காலத்தில் நேர்த்திய வசனத்தை பேசு. உனக்கு அதனதன் காலத்தில் நேர்த்திய கர்த்தர் ஒவ்வொன்றையும் தருவார். நீ அனுபவிக்கும்படியே என் தேவன் பயிரிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பைக்கு காண்டி தரலன்னா செத்துருவேன். இளமை காலத்துல பசங்களுக்கு நீ இதெல்லாம் அந்த மாதிரி எண்ணம் வருதுனாலே என்ன தெரியுமா வருது? வார்த்தை உனக்கு இல்லை, பசியில இருக்கான், ஆத்துமா பசியில இருக்கான். அவனுக்கு ஆத்துமா தான் பசிக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அப்ப ஆத்துமாவுக்கான வார்த்தை கூட அவனுக்கு பெற்றுக்கொள்ளுவான். நீ விசுவாசி, முதல்ல நீ விசுவாசிச்சு ஒன்றை பெற்றுக்கொள்வது அவனுக்கு காட்டி கொடு, அவன் கரெக்டாக பெற்றுக்கொள்ளும். மாற்ற முடியாதுங்க, நம்ம பிள்ளைங்க அப்படிதான் மாற்றணும் இல்லையா? சாமுவேல் பார்த்தீங்களா? சாமுவேலுங்க, ரஜினி சாமுவேலுங்க, வெளியில் பாருங்க, அவன் அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு பாருங்க. அவன் பெரிய மாற்றங்க. இப்போ வாய்க்கு வந்து பேசுகிறான் அவன். பாருங்க, என்னோட 2-3 பேர் கேட்டு சொன்னாங்க, அண்ணா அந்த உங்கள் ஒய்ஃப் வந்து அந்த 2 பசங்களை அவன் பண்ணுவாங்கல்ல, அவங்க இப்போ மாறிட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் கேட்டாச்சு தெரியுமா? ஆசிக்கு வசனம் படிக்கிறான்னு தப்பியாச்சாங்க. அது எப்படி வராது வார்த்தை? வார்த்தை தானே இவனை உருவாக்குச்சு. இயேசு தானே இவனை உருவாக்கினாரு. அப்ப அவர் ஏன் வரமாட்டாரு இவனுக்குள்ள? இது குரல் யுத்தியா கட்டுவாங்க. குரல் யுத்தியா பூவை வச்சுட்டு அப்படி வேற ஒன்று எடுப்பாங்க. அந்த மாதிரி அப்படியா? எதை விதைச்சாலும் அதுதான் தேரும். கர்த்தர் அவனை அவருடைய மகிமைக்கென்று விதைத்திருக்கிறார். அவன் அந்த கனியை தான் கொடுப்பான். நீங்க அதை காணுகிற பெற்றோர்களா இருங்க. அப்பதான் அவன் திளிர்த்து வளர்ந்து கனி கொடுப்பான். அவன் படிக்கலைங்க, அது எக்கேடுகிட்ட போட்டு அவனை உனக்கு தான் உலகத்திரத்துல உலக பெற்றோர்களாக நம்ம இருக்கவே கூடாது. கடிந்து கொள்கிறதுல கடிந்து கொள்ளும், அடி கொடுக்கணும், கூட்டாடி திமிரு சாப்பிடல. அவனுக்கு சாப்பாடு காற்று கூட கொடுக்காத. இருண்ட அறையில ஒன்று போடணும், காற்று விடும், மூச்சு கூட விட்டோம். அடுத்து காற்று குடிச்சு படம் வந்து ஆமாங்க. அந்த மிரட்டல் இந்த மிரட்டல். மிரட்டலுக்கு பயப்படாதீர்கள் சொல்லுங்க. எந்த மிரட்டலுக்கு பயப்பட மாட்டேன். என்னை கொண்டு திட்டமிட்டதை செய்வாரு. பிள்ளைகளை நான் கர்த்தருக்கு சுதந்திரமா கொடுத்திருக்கிறேன். பிள்ளைகள் தன் கனியை பிள்ளைகள் தரும். என் அப்பாவோட வார்த்தை நான் நம்புறேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் பிள்ளையின் மூலமா எனக்கு சமாதானம் உண்டாகும். அவனை உலகம் கெடுக்க முடியாது. அவனுக்கு உலக டீச்சிங்ஸ்ல நான் கொடுக்கிறது. அவனை எல்லா நாளிலும் ஆராதனைக்கு அவனை கொண்டு வரேன். அவன் பிழைக்க தான் செய்வான். அவன் உலகத்துல இருந்து கொள்ள மாட்டான். நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் உன் பிள்ளை நீடித்த நாட்களால் திருப்தியா இருப்பான். அதுக்கு அஸ்திபாரத்தை நம்ம தான் போடணும். ஹல்லேலூயா. ஆஃபரை ஏற்றி விடுறது சிலவங்க. மக்களே இப்பவே எனக்கு சுகர் பார்த்துக்கா, என்ன பாப்பியா அடி 1 சென்டிமீட்டர் இடம் கிடையாது.
வார்த்தை கொடு, பயிரிடு, அப்பதான் இருப்ப. ஹல்லேலூயா. நீயும் ஒரு ஏரியாவில் நீங்கள் உங்கள் வீட்டில் தான் எல்லாரும் 100 வயசுக்கு மேலேயே வாழ்கிறாங்கன்னு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. அடுத்த தலைமுறை உங்களை பார்த்து வளருங்க. நீங்கள் சொன்ன கேட்குங்க, உங்களுக்கு மரியாதை இருக்குங்க. தேவனுடைய மரியாதை உங்கள் மேலே வந்துருக்கும். நீ சொன்னதெல்லாம் அங்கே நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை காட்டுங்க. ஹல்லேலூயா. அது எனக்கு அது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு. எதனால பிடிச்சிருக்கும் தெரியுமா? ஏதோ ஒன்றை பார்த்து அட்ராக்ஷன் ஆகிருப்பான். உலகம் ஏதோ ஒன்று அவனுக்கு அட்ராக்ஷன் பண்ணோடனே பைக் மெக்கானிக் படிக்க போகிறேன், பைக் ஓடலாம், பைக் அட்ராக்ஷன். கார் மெக்கானிக் படிக்க போகிறேன், கார் அட்ராக்ஷன். வேற அட்ராக்ஷனும் கூடாது. கர்த்தர் அவர் மேலே என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதை தரிசனம் பார்க்கிற பிள்ளைகளா நீங்கள் பெற்றோர்கள். அப்போ பிள்ளைகள் கரெக்டாக தரிசனம் அவங்க காணுவோம். Hallelujah. 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 Hallelujah.